Hey guys, welcome to Tapiful Samil. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்பான பார்ட்டி ரெசிபி, நியூ இயர் ரெசிபி பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பீட்சா பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸ்ட் ரொம்பவே தேவை. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வார்ம் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், உங்கள் விரல் வச்சு பார்க்கும்போது உங்கள் விரல் பொறுக்கிற அளவுக்கு அந்த தண்ணி சூடு இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணி அதை வந்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி நுரையாக வந்துடும். நுரையாக வந்தாவே ஈஸ்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்துட்டு 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பும் எண்ணெயும் போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் அந்த கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இது கூட நான் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருந்த ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவு வந்துட்டு ரொம்ப கட்டியாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த மாவில் நம்ம ஃபஸ்ட் நல்லா எண்ணெய் தடவிக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம அந்த பாத்திரம் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா ஸ்டிக் ஆகாது நமக்கு. நம்ம டோ எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்துட்டு ஒரு ஈர துணி வச்சு ஒரு 2 to 3 ஹார்ஸ், மேக்ஸிமம் 2 to 3 ஹார்ஸ் வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் வெஜ் பீட்சா பண்ண போகிறதுனால நான் வந்துட்டு பன்னீர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அப்புறமா தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு சாட் மசாலா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு சாட் மசாலாவோட அந்த டேங்கி ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிட்டேன். ஸோ பன்னீர் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்துட்டு அந்த மசாலாவோட நல்லா பெரட்டிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை வந்துட்டு ஒரு 30% வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுல லைட்டாக எண்ணெயில் போட்டு பெரட்டி எடுக்க போகிறோம். இதே மசாலாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நான்வெஜ், அதாவது சிக்கன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சிக்கனில் இதே மசாலாஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பன்னீர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே கடாயில் நான் வந்துட்டு பீட்சா சாஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பீட்சா சாஸ்க்கு நான் வந்துட்டு சின்னதாக நறுக்கின பூண்டு, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த ரெண்டுத்தையுமே வந்துட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதில் 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கொதி விட போகிறேன். நான் வந்துட்டு இதுக்கு பீட்சா சாஸ் யூஸ் பண்ணலை, பிகாஸ் எல்லா வீட்லேயும் வந்துட்டு பீட்சா சாஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதே ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்டரை கொடுக்குற மாதிரி வீட்லேயே ஈஸியாக எப்படி பீட்சா சாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா கட்டி ஆகிடும். ஸோ லைட்டாக ஒரு கொதி மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பீட்சா மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எஸ், நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் ஆட் பண்ணதுனால மாவு வந்துட்டு டபுள் ஆகிருக்கு அண்ட் ஆல்சோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி கீழேயும் ஒட்டவே இல்லை பாத்திரத்தில். ஸோ இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்துட்டு நம்மளோட பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம இதே மாவில் வந்துட்டு ஒரு 3 or 4 பீட்சாஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. மாவு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சில கையில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. நான் வந்துட்டு இன்றைக்கி பீட்சாவுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் இருக்கிறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அப்போ தான் ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 3 கலர் குடைமிளகாய் அண்ட் 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளேட்டில் நம்மளோட பீட்சா மாவை வந்துட்டு நல்லா தட்டிடலாம். உங்களுக்கு வந்துட்டு நல்ல பெரிய பன்னாக பிடிக்கும், அதாவது பீட்சாவோட பேஸ் வந்துட்டு நல்ல தடியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தடியாகவே மாவை வந்துட்டு தட்டிக்கலாம். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெல்லிசாகவே தட்டிக்கிட்டேன். எதுக்காக நம்ம கீழே பட்டர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம பீட்சாவை வேக வச்சு எடுக்கும்போது அது கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஓரங்கள்லாம் வந்துட்டு லைட்டாக மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் நல்லா தட்டினீங்க அப்படின்னா அந்த கார்னர்ஸ் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா புசுன்னு இருக்கும், நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
பேஸை விட கார்னர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு லைட்டாக மடித்து விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பீட்சாவோட பேஸில் வந்துட்டு ஹோல்ஸ் போடணும். அதுக்காக ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறையாவே ஹோல்ஸ் போட ட்ரை பண்ணுவேன். ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது. அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஸ்பூன் வச்சுட்டு ரேண்டமாக நல்லா குத்தி விட்டுக்கிறேன். ரீசன் எதுக்குன்னா மாவு வந்துட்டு சீக்கிரம் வேகணும், சில நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறோம். ஸோ இப்போ நம்ம வீட்லேயே செஞ்ச அந்த பீட்சா சாஸ் அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு வெஜ் பீட்சாவுக்கு மேலே வந்துட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா பேபிகார்ன்ஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ நீங்கள் அதை வந்துட்டு மேலே போட்டு சாப்பிடலாம். ஈவன் காலிஃப்ளவர் கூட நம்ம இந்த மாதிரி சாட்டே பண்ணி இந்த மாதிரி மசாலாஸ் போட்டு சாட்டே பண்ணி நம்ம வந்துட்டு மேலே போட்டு சாப்பிட்லாம். இப்போ வந்துட்டு கலர் கேப்சிகம்ஸில் நான் வந்துட்டு சும்மா ரேண்டமாக ஒன்று அங்கங்கே வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். எனக்கு இப்போ பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. எப்போடா இது வந்துட்டு வெந்து கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்துட்டு அகெயின் ஒரு லேயர் ஆஃப் சீஸ் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு இதை வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ஆஃப் ஆனியன்ஸ், வெங்காயம். நான் வந்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு க்யூப்ஸாக போட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து க்யூபாக கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்லைஸாக போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ஆஃப் வெங்காயம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு சீஸ் போட போகிறேன். சீஸ் வந்துட்டு நார்மல் ப்ராசஸ்டு சீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். சீஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்யூபோட ரேட் வந்துட்டு மேக்ஸிமம் 140 rupees. ஸோ அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் அதில் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 7 பீஸாஸ் கிட்ட பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லேயர் ஆஃப் சீஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே பண்ணும்போது நமக்கு வந்துட்டு மணி சேவ் ஆகும். ஸோ நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பன்னீரை ஒன்று மேலே வைக்கிறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி ஓவன்லாம் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு வேக வைக்க போகிறதில்ல. நம்ம எப்பயுமே பேக்கிங்க்கு என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணுறேன். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் உப்பை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வேகிறதுக்கு எனக்கு வந்துட்டு 15 minutes தான் ஆச்சு. ஆக்சுவலி 15 minutes அதிகம், 15 minutes தான் ஆச்சு. ஸோ எஸ், நம்மளோட டேஸ்டியான யம்மி பீட்சா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த நியூ இயரை என் ஃபேமிலியோடு இந்த பீட்சாவோட செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இந்த நியூ இயருக்கு உங்கள் வீட்டில் பார்ட்டி பண்ண போகிறீங்கன்னா இந்த பீட்சாவை ட்ரை பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். விஷிங் யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி நியூ இயர். அண்ட் ஆல்சோ மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். See you all next video. Bye bye.